ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் கேஜி சிக்கனில் நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணலாம். இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே நம்ம சிம்பிளான சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஒரு 50 ml ஊற்றிக்கலாம். அதில் நம்ம ஒரு சின்ன பீஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய ஆனியன் ஒரு 2 நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயமாக இருந்தால். இப்போ பச்சை மிளகா 1 சாப் பண்ணி வச்சா பச்சை மிளகா நான் 1 ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாதி வதங்கிச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். கருவேப்பிலை நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இந்த கருவேப்பிலை சிக்கன் ஃப்ரைக்கு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹாஃப் கேஜி சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸு. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது தக்காளி ஒரு 2 தக்காளி நம்ம நாட்டு தக்காளி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி எதுக்குன்னா புளிப்புக்காக சிக்கனுக்கு. சில பேர் தயிர் ஆட் பண்ணி அவங்க ஃப்ரை பண்ணிப்பாங்க. நான் தயிர் ஆட் பண்ணல, இன்றைக்கி வெறும் தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி எனக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனு, கொரியாண்டர் பவுடர் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ சிக்கன் மசாலா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது மசாலா எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஸ்பைசி கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக மசாலா இதில் கொஞ்சமாக குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண மசாலா எல்லாம் இந்த ஹாஃப் கேஜிக்கு கரெக்டாக இருக்கும். ஃபயர் கம்மியாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்காது, ஸ்மெல்லு தீஞ்சு போன ஸ்மெல்லு வரும். அப்பப்போ கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அது வரைக்கும் நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கணும் வாட்ரு. உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா வெஜ்ஜில் இல்லைனா நான்வெஜ்ஜில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ண ரெசிபிஸ் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன்லேருந்து நம்மளுக்கு தண்ணி செப்பரேட்டாக வந்துச்சு. இதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு சிக்கன் பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது டேஸ்ட்டு. நம்ம சிக்கன் எவ்வளோ வரைக்கும் அந்த அளவு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ பாயில் ஆகிற டைமில் நம்மளுக்கு கொஞ்சமாக கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் நம்ம ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சிக்கன் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாயில் ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிஷ்ஷில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் என்ன கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது, இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு சிக்கன் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும் பாயில் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்மளுக்கு பாயில் ஆகிடும் சிக்கனு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எவ்வளோ ட்ரை ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ நம்மளுக்கு சிக்கன் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த டயத்தில் நம்ம ஒரு 30 ml கீ ஊற்றிக்கலாம். கீ ஊற்றினா நம்மளுக்கு சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இது சைடிஷாக சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் ப்ளஸ் இட்லி, தோசை, ரைஸுக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம கீ ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஸ்பைஸும் கொஞ்சம் கம்மியாகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் ஃப்ரை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக, நம்ம ஸ்மோக்கினஸ் ஃப்ளேவருக்காக இந்த சார்கோல் வச்சு ஒரு கட்டோரியில் உங்ககிட்ட கீ இருந்தால் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி கீ இல்லைன்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணாலும் நல்லா ஸ்மோக்கினஸ் ஃப்ளேவர் வரும். நம்ம சார்கோலில் நெருப்பு நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்ம ஏதாவது கீ போட்டாலும் பட்டர் போட்டாலும் நல்லா ஸ்மோக்கினஸ் வரும். நல்லா போட்டதுக்கப்புறம் நம்ம மூடி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஸ்மோக்னஸ் கம்மியானதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.